வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். விர்ச்சுவல் ஆட்டிசம், அதாவது ஒரு குழந்தை 10 மாதம் கர்ப்பப்பையில் இருக்கும்போது குழந்தைக்கு நல்ல மனநிலைமை கொடுக்கணும், பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ் கொடுக்கணும். குழந்தைக்கு நம்ம பேசுறது, நம்மளோட உணர்வுகள் எல்லாமே தெரியும். பல வீடியோஸில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ ஷார்ட் கிளிம்ஸ், ஏன்னா என்கிட்ட 2024 டிசம்பரில் மருந்து வாங்க வந்திருக்காங்க. பட் 2025 ஜான்வரி, அப்புறம் ஆகஸ்ட், அப்புறமா 10வது மாதம் 3 தடவை தான் வாங்கியிருக்காங்க ஒரு வருஷத்தில். அவங்க 9 மாதம் மருந்து மிஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்ன, அது வந்து நான் இன்னைக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், February 1st வீக்லேருந்து நிறைய பேருக்கு வந்து பேச்சுக்கான மருந்து நான் கொடுக்க போகிறேன். தெளிவான உச்சரிப்பு, அதாவது குழந்தைங்க வந்துட்டு விர்ச்சுவலி ஆட்டிஸ்டிக்காக இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்பீச் தெரப்பி என்ன அனுப்பிச்சாலும் அவங்க வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனை வந்து நிறைய பேர் வந்து லிப்ஸ் இப்படி வச்சு பேச வைக்கணும், வாய்க்குள்ளே தேன் தடவணும், அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு பேச வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் ஜென்ரலாக ஐ ட்ரஸ்ட் இன் மெடிசன்ஸ். நான் வந்து மெய்யெழுத்துக்கள் சொல்லித்தாங்க, இக்கு, இங்கு, இச், அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் சொல்லித்தாங்க. அது இல்லாமல் இங்கு, உங்கு, மோஸ்ட்லி காது கேட்காத குழந்தைங்க கூட உன் சவுண்ட் மேக் பண்ணும். சவுண்ட் மேக் பண்ணுறது வேற, ஸ்பீச் வேற. பேச்சுன்றது வந்து நம்மளுக்கு புரியாது குழந்தைக்குன்னு நினைக்காம, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது கான்ஷியஸ் மைண்டில் இப்போ நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் வந்து வேற யோசிச்சுட்டே கூட இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களாமா? இது உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்கள் பையன் வந்து விர்ச்சுவலி அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அவன் ஃபேஸ் அளவில் வந்து பேசுவான், அவன் வந்து சேட்டை பண்ணுவான், நிறைய இது பண்ணுவான். ஆனால் அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த உலகத்தை சுற்றி நடக்குது அவனுக்கு தெரிய தான் செய்யும். அது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, உங்கள் பையன் நார்மல் சைல்டு ஆன அப்புறம் என்னை வந்து 2 இயர்ஸ் இப்படி நடந்துச்சு, இந்த மிஸ் அடித்தாங்க, இல்லை அந்த ஃப்ரெண்டு திட்டினாங்க, அன்னைக்கு நான் ஏன் அழுதுட்டு இருந்தேன்னா அன்னைக்கு இவங்க கிள்னாங்க, அதெல்லாம் பின்னாடி வந்து சொல்லுவாங்க. உங்கள் பையனுக்கு புரியாதுனே கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புரியாது. நேற்று வந்து என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்தார், அவங்க பொண்ணோட வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். அந்த பொண்ணு வந்து இப்போ நார்மல் சைல்டு ஆகிட்டா, பட் அவளை ஸ்கூலில் எப்படி ஒதுக்குனாங்க, அவள் 2nd ஸ்டாண்டர்டில் அவளை எல்லாரும் எப்படி புள்ளி பண்ணாங்கன்னு இப்போ சொல்கிறான்னு சொல்லி அவர் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பயங்கரமாக அழுதார் என்கிட்ட. அப்போ தான் நான் சொன்னேன், கான்ஷியஸ் மைண்டில் அவங்க வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ஆட்டிஸ்டிக்காக ஒரு இல்யூஷன், ஹாலுசினேஷன், டெல்யூஷன், அவங்க வந்து ஸ்கிசோஃப்ரினியா மாதிரி பிஹேவ் பண்ணால் கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ குழந்தைங்க சேட்டை பண்ணிட்டே இருக்கும், மிஸ் திடீர்னு கூப்பிட்டு என்ன பாடம் எடுத்துன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பிரெயின்ஸும் ஆக்டிவாக இருக்கும். என் கணவர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்துட்டு இப்போது நம்ம ஒன்று பேசுவோம், என்ன சொல்கிறோமோ அதே தான் எழுத முடியும். ஆனால் இப்போ நான் வந்து பித்தப்பை கல்லுக்கு டயட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கீழே மருந்து எழுதிட்டே இருப்பேன். ஸோ ஒரே சமயத்தில் ரெண்டுமே பண்ண முடியும். ஒரு படம் பார்த்துட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு பெரிய கண்டென்ட் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் எப்போ யோசிச்சாலும் இப்போ தான் யோசிச்சேன், ஆனால் அந்த படமும் பார்த்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் சைமல்டேனியஸாக ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாருக்குமே வெளியே அவங்க கத்துறது, அழுகிறது, அடம் பிடிக்கிறது, பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்களோட சப்கான்ஷியஸில் இந்த என்ன நடக்குது அதை சுற்றி, இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் என்ன நடக்குது அது தெரிஞ்சிட்டே இருக்கும். அது அவங்க திருப்பி சொல்ல வருவாங்க. புரியாது, தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. 1.5 வயசு வரைக்கும் என் குழந்தை முகம் பார்த்து சிரிச்சான், பைக் வந்துச்சுன்னா வெளியே ஓடி போய் பைக் பார்த்தான், என் ஃபோன் அடித்தா என்கிட்ட கொடுத்தான், என் வீட்டுக்கார ஃபோன் அடித்தா வீட்டுக்கார்ட்ட கொடுத்தான், தாத்தா பாட்டி சொன்னான். 1.5 வயசு வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிற எல்லா மதர்ஸும் 1.5லேருந்து 2 வயசுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி ஃபோன் டிவி போட்டு விட்டு சும்மா ரைம்ஸ் தானே பார்க்குறாங்க. ஒரு ஆத்திச்சூடி பாடல்களோ, ஒரு சுட்டி கண்ணம்மாவோ, ஒரு பெபிள்ஸ் ரைம்ஸோ, ஒரு இன்ஃபோபெல்ஸோ தானே பார்க்குறாங்க. இந்த ரைம்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும்னா, இதே ரைம்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என் பையனுக்கு வந்துட்டு ஒரு ரைம்ஸ் போட, அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ கிளாப் யூ ஹேண்ட்ஸ் ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸ், அந்த ரைம்ஸ் டிவியில் ஓடும். என் குழந்தைங்க படுத்திருப்பான், நான் அவனுக்கு முன்னாடி இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ கிளாப் யூ ஹேண்ட்ஸ் அப்படி கை தட்டி ஆடிட்டு இருப்பேன். ஏன்னா என் குழந்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல என்னையா இருக்கணும்னு ஒரு சுயநலத்தில். அன்னைக்கு எனக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம் உண்மையாகவே தெரியாது. 2008 எனக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி ஐடியாவே இல்லை. நான் என்ன பார்க்கணும், என் குழந்தை எதுனாலும் என்ன பார்த்து கற்றுக்கணும். ஒரு அம்மாவா அவன் கண்ணில் ஒரு ஏஞ்சலா, ஒரு எல்லாமாவும் நானே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். அதனால ரைம்ஸ் ஓடும். அம்மா இங்கே வானா நான் தான் பாடுவேன், அது ஓடும். அதோட சேர்ந்து பாடி என் வாய்ஸ் அவனுக்கு பரிச்சயம் பண்ணுவேன். ஏன்னா கிளினிக் போகும்போது நான் இல்லாதப்பா அவனை மிஸ் பண்ணானா அந்த பாட்டு டிவியில் போட சொல்லிடுவேன்.
ஸோ நான் இருந்து பாடிட்டே இருக்கேன்னு நினச்சிக்குவான். அந்த பாட்டை என் முகத்தில் நான் அப்போ பண்ணது என் முகத்திலிருந்து அவன் பாடி கேட்கணும், அந்த பாட்டை ஃபுல்லாக அவன் கேட்டு தரவாகணும். ஸோ நான் என்னோட ஆப்சன்ஸில் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது டிவியில் அதை ஓடிட்டு இருந்தா கூட அம்மாவோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு நினச்சி அவன் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண மாட்டான்னு நினச்சி நான் பண்ணேன். ஒரு வேளை நான் கிளினிக் பார்க்கல, நான் கிளினிக் இல்லை, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா நிச்சயமாக நானும் ஒரு ரைம்ஸில் என்ன பண்ண போகுது, ஒரு டிவி பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு போட்டிருப்பேன். என்னோட பொண்ணு பிறந்த அப்புறம் 2014 என் பொண்ணு பிறந்தா 2016 நவம்பர் 30 தான் முத நான் வந்து ஃபோன் டிவி குழந்தைங்க பார்க்கக்கூடாது, பார்த்தா விர்ச்சுவல் ஆட்டிசம் வரும்னு போட்டேன். அப்போ எல்லாருமே ஃபோன் டிவி பார்த்தா ஆட்டிசம் வருமா, உனக்கு என்ன தெரியும், நீ வந்துட்டு அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டினாங்க என் வீடியோ கீழே. அந்த திட்டினவங்கலாம் இன்னைக்கு எந்த மூலையில் கூனி குறுகி இருக்காங்க, அவங்க அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு புரியுதா புரியலையா, இப்போ அவங்க எவ்வளோ உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னாங்கன்னு நான் இந்த வீடியோ டெலீட் பண்ணியோ நான் போடுறது நிறுத்தியிருந்தாலோ இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குமே க்யூர் பண்ணியிருக்கவும் முடியாது. எப்போ நான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணேன்னா, என் பொண்ணுக்கு வந்து அஸ்வின் பிறந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் பிறந்தா. எனக்கு வந்து சலிப்பாயிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் திருப்பி சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அழகான வாத்துக்கூட்டம் இருந்துச்சு, அந்த வாத்துக்கூட்டம் வந்து நீந்திட்டு இருந்துச்சு, அது இதுன்னு கதையாக போட்டு விட்டுருவேன். அவள் கேட்குற மாதிரி பார்க்குற மாதிரி போடல, கதையாக போட்டு விட்டுருவேன். சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் ஏதாவது கண்மணி பாப்பா பாடல்கள் ஏதாவது கொஞ்ச நேரம் பார்க்கவும் விட்டுருக்கேன். அவளை நான் முத சர்ச் கூட்டிகிட்டு போகும்போது சர்ச்சில் வந்து அவளுக்கு அவன் தானா இல்லை சர்ச்சில் போயிட்டு அவள் இறங்கி நிற்கும் போது இப்போ இந்த கண்ணாடி இந்த கிளாஸில் வந்து நம்ம நிழல் தெரியுது இல்லையா, இப்போ இதை காமிய சித்ரா, அங்கே சர்ச்சில் வந்து அவளை கீழே இறக்கி நிப்பாட்ட போகிறேன். ஒரு 10 மாதம் 11 மாதமாக அவளுக்கு அந்த கிரானை டெய்ல்ஸில் வந்து அவளுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது. கால் கீழே வைக்க மாட்டேன்னு தூக்கி பயனை கழுத்தை டைட்டாக பிடிச்சா. ஏன் கீழே நிற்க மாட்டேங்கிற, ஏன் கீழே நிற்க மாட்டேங்கிற, அவளை ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்டுமா அவள் காலை 2 தூக்கிக்கிட்டா. எனக்கு அன்னைக்கு வந்து புரிஞ்சது அவளுக்கு வந்து நம்ம மிரர் இமேஜ்னா என்னன்னு தெரியல, ஷேடோனா என்னன்னு தெரியல. அதே சமயத்தில் யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. ஒரு சின்ன பிள்ளை ஃபாரின்ல வந்து நிழல் பார்த்து பயந்து கதறி அழுது ஓடுற மாதிரி, பேரண்ட்ஸ் வந்து சிரிச்சுட்டே வீடியோ எடுக்கிற மாதிரி. ஒரு குட்டி ஃபாரினர் பொண்ணு அதை நிழல் பார்த்து அது பயந்து கத்தி அழுது ஓடுது, அப்பா அம்மா வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க, அவங்க சிரிக்கிற மாதிரி. அப்போ இந்த ஷேடோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த காலத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கண்ணாடி பார்க்கக்கூடாது, முகம் பார்த்தா பிள்ளைங்க ஏமாந்துரும்னு எங்கள் ஆயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏன் சொன்னாங்கன்னு நான் அன்னைக்கு தான் யோசிக்கிறேன். அப்போது இது எப்படி குழந்தைங்களுக்கு வாழ்நாளில் உன்ன மாதிரியே பிரதிபிம்பத்தை நீ எங்கேயா பார்ப்ப. 1 வயசு 2 வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்க கண்ணாடி பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம தோல்லையே தூக்கிட்டு போயிருப்போம் 1 வயசு வரைக்கும். அப்போ இந்த ஒரு நாய் வந்து எலும்பு துண்டை கறிக்கடையிலேருந்து தூக்கிட்டு போயிடும். இது எப்படி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணும்போது அது எட்டி பார்க்கும்போது அது மாதிரி இன்னொரு நாய் இருக்கிறத பார்த்து இது லொல்லொல்லு குலைக்கும், வாயில் எலும்பு துண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்போ தான் அந்த நாய்க்கு புரியும் நம்ம வாழ்கிற நாட்களில் நம்மள மாதிரி பிரதிபிம்பத்தை நம்ம நீர்நிலைகள் கண்ணாடி இந்த மாதிரி இடங்களில் பார்த்து அது இன்னொரு நாய் நம்ம ஏமாந்துடக்கூடாது, அது நம்ம தான் அப்படின்னு இந்த கதையை திருப்பி சொல்லிகிட்டே இருக்க. அப்புறம் முயல் வந்து சிங்கத்தை கிணத்துக்குள்ளே விழ வைக்கல, இந்த கதையும் சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அதை பரிச்சயமாக்கிட்டு, குழந்தைங்களுக்கு அது பரிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு போய் கண்ணாடி பார்க்கும்போது அவங்க முகம் கண்ணாடியை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. அதே மாதிரி சவுண்டுக்கு காதை மூடுறாங்க, சவுண்டுக்கு பயங்கரமாக பயப்படுறாங்க. அந்த சவுண்டுக்கு பயப்படுவாங்கன்றத பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் உணர்ந்தனால தான் வளைகாப்பு முறையே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆக்சுவலி பிரகலாதன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஓம் நமோ நாராயணா நாரதர் சொல்லி கொடுத்தாரு. கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு கருவை நம்ம உருவாக்கி கொண்டு வரணுன்ற இந்த சயின்ஸை ஃபுல்லாக பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பதிச்சுட்டாங்க. நம்ம அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். மொபைல் டிவின்னு அந்த அதுக்காக தான் வளையல் போடுறது, அதுக்காக தான் குழந்தையோட பேசிட்டே இருக்குது. குழந்தையோட மனசு 5 வளையாது 50 வளையாது. 5 வயசுக்குள்ள நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஒவ்வொன்று பழமொழி ஏன் சொன்னாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் பேரண்ட்ஸோட ரோல் பெரிய ரோல். குழந்தைன்னு ஏங்குறவங்களை விட குழந்தை பிறந்துட்டு குழந்தை அம்மானு கூப்பிடலேன்னு ஏங்குறவங்க தான் அதிகம். அந்த மிஸ்டேக் எரர் வந்து பண்ணிடக்கூடாதுன்னா அந்த குழந்தை அப்போதான் என் பொண்ணு கால் வைக்காதப்போ தான் நான் வந்து அஸ்வினுக்கு நான் இதெல்லாம் நிழல் வச்சு விளையாடிருக்கேன். ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து அப்பா நிழலை மிதி அம்மா நிழலை மிதி, என் நிழல் வளருது பாரு, உன் நிழல் குட்டியாக இருக்குப்பாரு. என் பையனோட எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இது எல்லாமே நான் ரெகுலராக பண்ணிட்டேன். நிலாவில் உட்காந்து சாப்பிட்றது, நட்சத்திரங்கள் என்றது, மாடியில் எதுவுமே என் பொண்ணுக்கு நான் பண்ணல. ஏன்னா அப்போ நான் கிளினிக்கும் பிஸி ஆகிட்டேன்.
நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு ஷெட்யூல். சாப்பாடு ஊட்டிவிட கொஞ்சம் விளையாடுவேன், அவ்வளோதான். நான் வந்து பெருசாக அப்போ பண்ணலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம இவளுக்கு எதுவுமே டீச் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா, டோன்ட் டீச் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பெண்ணுன்னு சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மாதம் ஃபுல்லாக தம்பி பெண் சொல்லு, பெண் சொல்லு, பெண் சொல்லு, ஒரு 1,00,000 தடவை சொல்லி தரீங்க. ஒரு வாரம் சொல்லி கொடுக்காம விட்டுறீங்க. திருப்பி எடுத்து இது என்னன்னு கேட்டால் அவனுக்கு பெண் மறந்துடும். புரியுதுங்களா? இப்போ ரூம்குள்ளே வரீங்க, தம்பி லைட் காமி, ஃபேன் காமி, சுவிட்ச் காமி, எல்லா வீட்லையும் அதை பண்ணுவாங்க. இது ஏற்கனவே நான் பல வீடியோஸை ரிப்பீட் பண்ண விஷயம். இப்போ நீங்கள் இடுப்பளவுக்கு மண்ணில் புதைச்சி வைக்கணும்னு நான் சொன்னேனே அப்படின்னா நீங்கள் தெரிலங்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்லேருந்து இப்போ சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 4 மூட்டை மண் வாங்குங்க, ஒரு பக்கெட் ட்ரம் வாங்குங்க, வீட்டில் இடுப்பளவுக்கு மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறது, வெயிட்டிங் டாலரன்ஸ், நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கிறது, மண்ணுக்கு உயிர் இருக்குது, கண்ணுக்கு தெரியலனாலையும் அதில் வந்து ஒரு விதை போட்டு தண்ணி ஊற்றுனோம்னா மரம் செடி கொடி வரும், பழங்கள் வரும், மண்ணுக்கு உயிர் இருக்குது. பெட்ஷீட்டில் போட்டு சுற்றி குழந்தைங்கள பால் வச்சு அமுக்குனா அதுக்கு உயிர் இல்லை, ரொம்ப வைலண்ட் ஆயிடுவாங்க. அது பண்ணி முடிச்சப்பறம் அவங்க ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, அது குணம் பண்ண முடியாது, இயற்கையோடு போகணும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த லைட் காமி, ஃபேன் காமி, சுவிட்சு காமின்னு சொல்லி காமிக்கிறீங்களே, இதுதான் பண்ணக்கூடாது பேரண்டிங்கில். டச் யுவர் நோஸ், டச் யுவர் இயர்ஸ், தலை எங்கே காமி, மூக்கு எங்கே காமி, வாய் எங்கே காமி, இதுதான் நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ரூம்குள்ளே வந்து லைட்டு ஃபேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு கையளவு, உலகளவு தெரியாது. ஏன் லைட் எங்கே காமி, ஃபேன் எங்கே காமி, சுவிட்ச் எங்கே காமின்னு காமிக்கக்கூடாது? ஏன் சொல்லித்தரக்கூடாது? அதை மட்டுமே பண்ணுவாங்க கிடையாது. ரிப்பீட்டாக அதை மட்டும் பண்ணால் என்ன? இல்லை, அதை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க, வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ உங்களுக்கு கான்செப்டே புரியல. இதான் லைட்டு, இதான் ஃபேனு, இதான் சுவிட்சு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருந்தா உங்கள் குழந்தை வந்து இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு திங்க் பண்ண தான் சொல்லி கொடுக்கணும், டீச் பண்ணக்கூடாது. ஒரு ரூம்குள்ளே வந்தால் இந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கு தம்பி, லைட் போடுவோமா அப்படின்னு சொல்லி லைட் போட்டிங்கன்னா இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். ரூம்குள்ளே வரும்போது இந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட் போடுவோமான்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா, ஓ இதான் இருட்டாக இருந்தால் நம்ம லைட் போடணும். அப்போ லைட் இது சுவிட்சு போட்டால், இந்த சுவிட்சு லைட்டு ஃபேன்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது, மனிதர்கள் கண்டுபிடிச்சது, நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடாது. மேன்மேட் நேச்சர் தான் சொல்லித்தரணும், அதையும் நம்ம சொல்லித்தரக்கூடாது. அவங்களை திங்க் பண்ண வைக்கணும். உங்கள் குழந்தைக்கு திங்க் பண்ண தெரியல, உங்கள் திங்க் பண்ண வச்சிங்கன்னா உங்கள் குழந்தை குணமாயிருவான், அவனே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்குவான். நீங்கள் அம்மா அப்பா அப்படின்னு மிமிக்ரி டேலண்ட் திருப்பி சொல்லி கொடுத்து 1 வயசுல வரைக்கும் ஒரு கோடி தடவை சொல்லித்தரீங்க. ஆனால் உலகத்தில் எல்லா வார்த்தையும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லித்தரீங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கடா கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கறது, கேட்கறது, கவனிச்சது, முன்னாடி பார்த்து எல்லாமே அவங்க பேசுவாங்க. இது எப்படி புரிஞ்சிச்சு என் குழந்தைக்கு, இது எப்படி தெரிஞ்சிச்சு நம்ம யோசிக்கிறோம்ல. டோன்ட் டீச் யுவர் சைல்ட். பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட் டு மேக் யுவர் சைல்ட் டு திங்க். டீச் பண்ணுறது பேரண்டிங் இல்லை, திங்க் பண்ண வைக்கிறது தான் பேரண்டிங். நம்ம சரளமாக பேசிட்டே இருக்கணும், அவங்களே அது எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் லைட்டு ஃபேனுன்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து முடிக்க முடியாது. அண்ட் வந்து உங்கள் குழந்தைக்கு திங்கிங் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் டீச் பண்ணக்கூடாது, அவங்க திங்க் பண்ண வைக்கணும், அவங்க சிந்திச்சு. அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இப்போ நான் என் பொண்ணுக்கு ABCD 1 2 3 இதெல்லாம் கூட எதுவுமே நான் டீச் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. சாப்பிட்லன்னு ஃபோன் காமிச்சு சாப்பாடு ஊட்டின அம்மாவை திருப்பி அம்மானு கூப்பிடாத குழந்தை தான் விர்ச்சுவல் ஆட்டிசம். உங்கள் குழந்தை சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஃபோன் காமிச்சு சாப்பாடு விட்டுறீங்க, அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல உங்களை அம்மானு கூப்பிடலன்னா அந்த குழந்தை விர்ச்சுவல் ஆட்டிசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தானே ஃபோனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஹோட்டல் போங்க, ஒரு மால் போங்க, ஒரு தேட்டர் போங்க, வீட்டில் குழந்தைய கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார வைக்கிறதுக்காண்டி ஃபோனை வச்சுட்டு சாப்பாடு விட்டுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த ஃபோனில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ளே வந்த உடனே அது ஃபோனு, அது நான் லிவிங் திங்கு, அதுக்குள்ளே வந்து இருக்குது பொம்மை, இதெல்லாம் புரியாது. நம்ம மனுஷங்க பேசினா அந்த குழந்தை 5 வயசுக்குள்ளே 10 லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்துட்டு நான் உருது பேசுகிறேன், வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதனால் லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் ஆகாது. உயிருள்ள மனுஷங்க பேசினா 5 வயசுக்குள்ளே 16 பாஷை ஒரு குழந்தை கற்றுக்க முடியும், அதில் கன்ஃபியூஷனே ஆகாது. வீடியோவில் ஒரு வீடியோ காமிச்சு உங்கள் குழந்தைக்கு சொல்லி தரீங்கன்னா ஒரு பாஷையே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அந்த குழந்தை இதுக்கிட்ட கருத்து பரிமாற்றம் பண்ணலை. வீடியோ காலில் இப்போ ஃபாரின்லேருந்து இங்கே காமிக்கிறோம், அதில் ஆட்டிசம் ஆனால் ஆகாது. ஏன்னா உயிருள்ள ஒரு மனுஷன் ஆப்போசிட்டில் உட்காந்து இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. டிவியில் அது ரியாக்ட் பண்ணல இவங்களோட.
அது பாட்டுக்கு அது உலகத்துல பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டே இருந்தோன்னே இவங்களும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்னு தெரியாது, இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப அதிகமான அளவுக்கு டோபமைன் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். டோபமைன்றது மூளையில் இருக்கிற ஒரு ரிவார்டு ஹார்மோன். நல்லது, நம்ம குட். இப்போ ஒரு குழந்தையோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா பேரண்ட்ஸ்ட்டு பாராட்டு வாங்குறது. அப்பா அம்மா கை தட்டினா, அப்பா அம்மா சூப்பர்னு அப்ரிஷியேட் பண்ணா குழந்தைங்களுக்கு எக்ஸைட் ஆகும். அந்த மாதிரி ரிவார்டு ஹார்மோன் தான் டோபமைன். அப்போதான் இப்போ நம்ம ஏதாவது ஜெயிச்சா சந்தோஷம் வருதுல்ல, ஏன்னா பிரெயின்லேருந்து அந்த கெமிக்கல் செக்ரீட் ஆகும், டோபமைன் செக்ரீட் ஆகும். அப்போ அதே பாராட்டாம புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் டோபமைன் ஓவரா செக்ரீட் ஆகி அந்த குழந்தைங்க பாசி ஆகி உனக்கே தெரியும் வாய முடின்னு சொல்லும். பாராட்ட தான் செய்யணும் குழந்தைங்களை, புகழ்ந்து வளர்க்கக்கூடாது. பாராட்டி வளர்க்கறதுக்கும் புகழ்ந்து வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்க்குறீங்க. ஒரு குழந்தைய பாராட்டி வளர்த்தா ஒழுங்கா வளர்ந்து சாதனையாளர் ஆகும், புகழ்ந்து வளர்த்தா உருப்படாம போயிடும். பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். வெரி குட், நல்லா பண்ணியிருக்கிறது பாராட்டு. வா, என் பிள்ளையாட்டம் உண்டா, இது மாதிரி பண்ண உண்டா, என் பிள்ளை தான் எல்லாத்துலேயும் சூப்பர், மித்த எல்லாரும் கம்மின்னு சொல்றது புகழ்ச்சி. அப்போ அடுத்தவங்களை இறக்கி அதை தாழ்த்தி அவங்கள உயர்த்தும் போது அவங்க உருப்பிட மாட்டாங்க. நீ நல்லா பண்ணிருக்க, இது சூப்பர், இது ஓகே. பாராட்டுறது உங்களுக்கு புரியுதுங்களா? கை தட்டுறதும் பாராட்டு தான், உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா அதுலயே இந்த டோபமைன் வந்து கூட செக்ரீட் ஆகி டிவி பார்த்து டிவி ஃபோன் பார்க்கும்போது டோபமைன் செக்ரீட் ஆகும். இப்போ நம்மளுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஏதாவது ஒரு காமெடி வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமா இருக்கா, இந்த வந்து ஃபோன் பார்த்துட்டே இது ஃபோன் பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது ஃபோன் பார்க்குறோங்கிறோம். ஏன்னா டைம் பீங்க்கு டோபமைன் செக்ரீட் ஆகும். இயற்கையாக டோபமைன் செக்ரீட் ஆகிறதுக்கு வந்து நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு வகைகள், நல்ல உழைப்பு, இதுதான் டோபமைன் செக்ரீட் ஆகும். இல்லைன்னா ஃபோன் பார்த்தாலும் டோபமைன் செக்ரீட் ஆகும். இந்த டோபமைன் ஃபோன் பார்த்த செக்ரீட் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதை பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, சந்தோஷமா இருக்கும், நல்லா சிரிக்குங்க. சரிங்களா? இது ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதிகமான அளவுக்கு டோபமைன் செக்ரீட் ஆச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து இல்யூஷன், டெல்யூஷன், ஹாலுசினேஷன் ஒன்று வரும். அப்படின்னா என்னன்னா கற்பனையாக இல்லாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. டோபமைன் அதிகமாக செக்ரீட் ஆகிட்டா அந்த கெமிக்கல் தான் மனநோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரீனியா வந்துடும். அந்த ஸ்கிசோஃப்ரீனியா என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒன்று காமெடி, டிவியில் பார்த்த காமெடி முன்னாடி ஓடுற மாதிரி இருக்கும், நிஜமாவே ஓடுற மாதிரி இருக்கும், கற்பனை யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், பேய் வர மாதிரி இருக்கும், பூதம் வர மாதிரி இருக்கும், செவத்தோட கார்னரை பார்ப்பாங்க, திடீர்னு இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா மனநோயும் வரும். அதனால தான் இவங்க ஆட்டிசம் ஆகிறாங்க. டோபமைன் நிறைய செக்ரீட் ஆகி இப்போ டோபமைனே இல்லை, எனர்ஜியே இல்லை, அவங்க பெருசாக வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லைன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இருக்கும். டோபமைன் ஓவராக இருந்தால் தூக்கமே வராது. நிறைய டிவி பார்த்து டோபமைன் கூட செக்ரீட் ஆயிடுச்சுன்னா தூங்கவே மாட்டாங்க. எப்பயுமே அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு பரவச நிலையில இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய சயின்ஸுங்க. இதை பற்றி நான் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த மாதிரி இல்யூஷன், டெல்யூஷன், ஹாலுசினேஷன் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவங்க யூரின் போகிற இடத்துல கை வைக்கிறாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸை கை வச்சு பெரிய பசங்க மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, குப்பரைப்படுத்தி தேய்க்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்கனாலையும் பண்ணுது, காலை டைட்டாக இப்படி போட்டு முறுக்கி பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுது. பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளியே ஒரு தெரப்பி மட்டும் கொடுத்து சரி பண்ண முடியும்னா சத்தியமாக அது மட்டும் கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு உள்ளார மருந்து கொடுத்து தான் குணம் பண்ண முடியும். உள்ளார மருந்தே கிடையாது, நீங்க தெரப்பி தானா உள்ளார மருந்து கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர் இப்ப நாங்க எப்படி சரி பண்றோம்? உங்க பையன் 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்பக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுன்னா எப்படி தெரியுது? உள்ளார மருந்து, அந்த உள்ளார மருந்து வந்து இந்த மாதிரி லாசிவியஸா இருக்கிறது, அவங்களுடைய உறுப்புகள் ஒழுங்கா போட்டுக்காம இருக்கிறது, மூளை வந்து கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அப்புறம் யார் கூட பேசுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அவங்களா பேசுறாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் நிறைய ஃபோன் பார்க்குற பெரிய பிள்ளைங்களே பாருங்களேன், அவங்க தனியாக பாத்ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க, தனியாக அவங்க ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. தனியாக பாத்ரூமில் பேசுகிறாங்கன்னா ஆபத்தான நிலைமையில் வராங்க. 1 வயசுலேருந்து 2 வயசு 3 வயசுக்குள்ளே ஃபோன் பார்க்குற பிள்ளைங்க ஆட்டிசம் ஆக முடியுமானா 25 வயசு, 35 வயசு, 55 வயசுலேயும் அவங்க பேஷண்ட் ஆகலாம். இப்போ இவரே டெய்லி 2 மணி நேரம் 2 வருஷம் ஃபோன் பார்த்தாருன்னா இவருக்கு ஸ்கிசோஃப்ரினியா வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இவருக்கு எந்த வயசுலனா பேஷண்ட் ஆகலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து இப்படி மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு இப்படி வைக்கிறாங்கனாவே அவங்க அடிக்டட் தான் ஃபோனுக்கு. சும்மா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து சும்மா ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி வைக்கிறாங்கனாவே அவங்க ஃபோனுக்கு அடிக்டட் தான்.
ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது தான். இப்போ என் ஃபோனை இப்போ நான் வீடியோ போட்டதோடு இவட்ட கொடுத்துருவேன். எல்லா மெசேஜஸ் கமெண்ட்லையும் இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. காலைல கொடுத்தா நைட் கூட வாங்குவேன், இல்லை அடுத்த நாள் கூட வாங்குவேன். சம்டைம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக இவங்கிட்டே இருக்கும். ஊருக்கு போகும்போது இங்கே விட்டுட்டுலாம் போயிடுவேன். அப்படின்னா என்னால் வாழ முடியுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இந்த மாதிரி உங்களால் விட முடியுமா அப்படின்னா ஓகே, விட முடியாது. நம்ம ஃபோன் எதுக்கு? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ண, எப்பயோ ஒரு ரிலாக்ஸேஷன் நியூஸ் பார்க்கலாம். சதா காலமும் ஃபோன் வச்சுட்டு சமைச்சு குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்து இப்படி சோஃபாவில் படுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறாங்க ஃபேமிலி லேடிஸே ரொம்ப நிறைய பார்க்குறாங்கல்ல. அது வந்து ரேடியேஷன் ஒரு பக்கங்க, அதனால வரக்கூடிய உளவியல் ரீதியாக மனப்பிரச்சனை ஒரு பக்கங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய தற்கொலை எண்ணங்கள் வரும். எந்த பிரச்சனையும் இல்லை லைஃப்பில், எந்த கஷ்டமும் இல்லை, பணம், வசதி, பேர், புகழ், சாப்பாடு எல்லாமே இருக்குது. திடீர்னு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க, காரணமே தெரியாது. பார்த்தா ஃபோனில் அவங்க அவ்வளோ டிப்ரெஸ் ஆகிருப்பாங்க, பயங்கரமான டிப்ரெஷன் காஸ் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு உங்கள் பையனுக்கு ஒழுங்காக நீங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தா க்யூர் பண்ணிடலாம். இப்போ முக்கியமாக வந்து பேச்சுக்கு மருந்து இருக்குது ஹோமியோபதியில். அது தெளிவான பேச்சுக்கு, தெளிவான உச்சரிப்புக்கு, அப்புறம் அவங்க வந்து ஒரு இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மருந்து எப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக எக்ஸாக்ட்லி லைக் நார்மல் சைல்டு ஆக்கிடலாம். ஃபர்ஸ்ட்ல எப்படின்னா எக்ஸாக்டாக நார்மல் சைல்டு ஆக்காமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அந்த 100% ஜீனியஸ் எல்லாம் ஆக்கிடுவேன், புத்திசாலியெல்லாம் ஆக்கிடுவேன். ஆனால் ஸ்கூலில் ஒரு மாற்றம் தெரியும். இப்போ இந்த புது மருந்து வந்து எக்ஸாக்டாக நார்மல் சைல்டு மாதிரி டக்குன்னு ஆக்கிடலாம். இது அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து. ஒரு மேலை நாட்டில் ஒரு 17ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் நாட்டில் வந்துட்டு ஒரு ஆங்கில மருத்துவர் கண்டுபிடிச்சது தான். அவ்வளோ அழகாக ஒரு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, பார்லியிலேருந்து பீர் தயாரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தாவரத்துலேருந்து தான் ஒரு இப்போ கிரேப்ஸ் தான் வைன் தயாரித்தாங்க. இப்போ கலப்படமாகி, இப்போ அது மோசமாகி பிஸ்னஸ்க்காண்டி அதில் நிறைய இது பண்ணுறாங்களே ஒழிய ஒரிஜினல் ஃபார்ம் வந்து அது மருத்துவம் தான், அது குட் ஃபார் ஹெல்த் தான் அந்த காலத்தில். இப்போ அந்த மாதிரி பதப்படுத்தி இது பண்ணி உண்மையான இது வர்றதில்ல. அந்த மாதிரி ஒரு தாவரத்தை எடுத்து அதை வந்து ரொம்ப நாள் ஒரு இதில் ஊற வச்சு அதை வந்து இன்னொரு இலையில உடைய சாரில் எடுத்து இதை ஊற வச்சு இந்த 2 செடியோட காம்பினேஷனில் ஒரு மருந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா நார்மல் பீப்புள் கொடுத்தோம்னா நிறைய கற்பனையாக அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, இமேஜஸ்லாம் தெரிஞ்சு, அவங்க ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்டாகவே இருந்திருக்காங்க. அந்த ஸ்கிசோஃப்ரினியாக்கு எக்ஸாக்டான ஹோமியோபதி மருந்து, எக்ஸாக்டான லிட்ரேச்சர் வந்து இந்த மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்து கொடுத்து ஆயிரக்கணக்கான ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்டை குணம் பண்ணியிருக்காங்க. ஏன் சிசோடான், ரெஸ்பெரிடான் ஸ்கிசோஃப்ரினியாக்குள்ள மருந்து விர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஸ்கிசோஃப்ரினியாக்குள்ள சிம்டம்ஸ் தான் விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு வருதுன்னு அர்த்தம். 17 வயசு 18 வயசுல ஒருத்தவங்க வந்து ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட் ஆகிறாங்க. ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிம்டமும் ஒரு 2 வயசு 3 வயசுக்கு ஃபோன் பார்த்தா வந்துடுது. அப்போ தான் வந்து இந்த மருந்து ஹோமியோ மெடிசன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. இப்போ நான் இந்த மந்த்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுத்துட்ருக்கேன். 1ஆம் தேதியிலேருந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த மருந்து வந்தால் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன், நான் அது போடலை. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு இப்போ நான் கொடுக்க மாட்டேன். முதல்ல இந்த எல்கேஜி பாஸ் பண்ணால் தான் யூகேஜி போக முடியும். முதல்ல அவனோட நார்மல் ஆக்டிவிட்டி, அவன் வந்துட்டு பேச, புரிஞ்சுக்க, இதெல்லாம் முதல்ல பண்ணட்டும். அதுக்கடுத்து 4 months கழிச்சு அந்த மெடிசன்ஸ் எல்லாமே கொடுப்பேன். எக்ஸாக்டாக நார்மல் சைல்டுனா க்யூர் ஆகியே முடிஞ்சிருவான், ரொம்ப சீக்கிரம் குணமாயிடுவான். உள்ளார மருந்து சாப்பிட்டு இந்த கெமிக்கல் எல்லாம் குறைக்கணும், பிரெயினை நம்ம ரெகுலேட் பண்ணணும். அவங்களோட மனசுக்கு மருந்து இருக்கு. இப்போ எப்படி தலைவலி, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, முட்டி வலிக்கு மருந்து இருக்கோ, அந்த மாதிரி மனநோய்க்கும் மருந்து இருக்குன்றது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. மனசுக்கு மருந்து இருக்கு, அவ்வளோ அழகான மருந்து. எத்தனாயிரம் ஆட்டிசம் குழந்தைங்க பேசி, ஸ்கூல் போய் எழுதி படிச்சு, ஹேண்ட் ஃபிளாப்பிங் சரியாயி, டோ வாக்கிங் சரியாயி, நான் வீடியோ போடுறேன்ல, சும்மா போடல, அந்த குழந்தைங்களே தான் வந்து பண்றாங்க, அந்த பேரண்ட்டே தான் வந்து ஹாப்பியா பண்ணி தராங்க. ஆயிரக்கணக்கானது. இந்த ரிசல்ட் வேற எதுலையுமே கிடைக்காது. இதை ரீச் பண்றதே பெரிய விஷயம். ரீச் பண்ணிட்டு அதை பயனடையாமல் இருக்கக்கூடாதுல்ல. இனிமேல் மருந்து கரெக்டாக சாப்பிடணும். இந்த மாதிரி வருஷத்துக்கு 3 தடவை வந்துட்டு இப்படி ஸ்லோ ஆகிங்கன்னா அடுத்து நான் மருந்து தரமாட்டேன்னு சொல்லிடுவேன். சரியா? அந்த வெறி இருக்கணும், வைராகியம் இருக்கணும். ஒரு அம்மாக்கு நான் தெரியாமல் ஃபோன் டிவி காமிச்சு, நானே ஹோமியோபதி டாக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக என் பிள்ளைக்கு ABCD ரைம்ஸு இங்கிலீஷ்லாம் போட்டிருப்பேன்.
எனக்கு இதை பற்றி தெரிஞ்சனால நான் போடலை. ஸோ தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்கு மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சு அதுக்கப்புறம் என் குழந்தைய குணம் பண்ணாமல் இருந்தால் தான் என்னால் என்னையே மன்னிச்சிக்க முடியாது. அப்போது சரி தெரிஞ்சு ஹோமியோ வந்துட்டீங்க, ஆஷாட்ட வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் என்னை யூஸ் பண்ணிக்காமல் இருந்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும். என்னடா இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்தை குணம் பண்ணணுமே. இப்போ நான் சொல்கிற சயின்ஸ் ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. உங்கள் குழந்தை இப்படி பார்க்குறான், இது வந்து 2ஆ தெரியுது. அப்போ உங்கள் குழந்தை எப்படி பார்ப்பான்? ஆஹா, இப்படி பார்ப்பான். நான் ஏன் ஒவ்வொரு மருந்து அப்ப டபுள் விஷனுக்கு நான் மருந்து தரேன். அதாம்மா இல்யூஷன் டெலியூஷன். அதாவது கண்ணு வந்து நிறைய ஃபோன் பார்த்து ட்ரை ஐஸ் ஆகி டிப்ளோபியா ஆகலாம். மயாஸ்தீனியா கிரேவிஸ்னு ஒரு நோய் இருக்கு, அதுல டபுள் விஷன் ஆகலாம். இப்படி பார்க்குறேன், இது 2ஆ தெரியுது. நான் அப்ப எப்படி பார்ப்பேன்னா இப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன், அப்புறம் இப்படி பார்ப்பேன். அப்போ அந்த குழந்தைக்கு டபுள் விஷனுக்கு மருந்து தரணும். இது வந்து விஷுவல், இது டாக்டைல், இது மோட்டார், இது சென்சரி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கா நீங்கள் ஒவ்வொரு தெரப்பி மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் என்னைக்கு குணமாகாது. புரியுதுங்களா? அதுக்கு மருந்து கொடுத்து அதை கரெக்ட் பண்ணணும். டோ வாக்கிங் பண்ணுறாங்க, அப்படி டோ வாக் பண்ணுறாங்க, காலை இப்படி ஊனி நடக்கலை. இப்போ உங்கள் பையன் டோ வாக் பண்ணுறான், ஓடும்போது டோஸில் ஓடுறான். இப்போ அவன் காலை இப்படி ஊனலை. டோஸில் ஓடுறது ஒரு நோய். அதுக்கு இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி அந்த கணுங்கால நேராக்குறோங்கிறாங்க. ஆக்சுவலி மருந்து கொடுத்தோன்னே அவன் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுவான். என் மருந்து கொடுத்தோன்னே இவன் நடக்காமையே இருந்து தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து ஒரு 1 month கூட இல்லை, ஒரு 15 days எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டா, நடக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த டோஸில் ஓடுறாங்க, அதை இப்போ நான் எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் அதை நேராக நடக்க வைப்பேன். அந்த டோ வாக்கிங்கே ஒரு பெரிய சயின்ஸ். அதுக்கும் மூளை நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. காலை கீழே ஊன்னா தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மருந்து. இப்போ டோஸில் நடக்கிறாங்க, காலை இப்படி வச்சா தலை வலிக்குது, அதனால காலை இப்படி வைக்கல. தலைவலினால டோஸில் நடக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு மருந்து. ஹேண்ட் ஃப்ளாப்பிங்க்கு ஒரு மருந்து இருக்குது. ஸ்க்ரீனை இழுத்து விட்டு இப்போ அந்த வெளிச்சம் தெரியுங்களா ஜன்னல்ல, இப்போ அது வந்து ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த வெளிச்சத்தை பார்த்து சிரிக்கிறான். இப்போ இங்கே ஸ்க்ரீன் இழுத்துப்போ அங்கே வெளிச்சம் தெரியும், அதை பார்த்து சிரிக்கிறான். சரிம்மா, அந்த மாதிரி அவனா கற்பனையை ஏதோ நினச்சி சிரிக்கிறது வந்து அது ஒரு மனநோய் இல்லையா? அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும்ல. அது என்ன பண்ணி நீங்களா சரி பண்ண முடியும்? அது புரியுதா? விர்ச்சுவல் ஆட்டிசம்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனீங்கனாலும் எல்லா இடத்துலையும் தெரப்பி. நான் ஏன் வின்லாண்ட் கிளாசிஃபிகேஷன், காஸ் கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்கல. நிறைய பேர் வந்து போய் டாக்டர்ஸ் எவாலுவேட் பண்ணிட்டு அந்த கிளாசிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அந்த கிளாசிஃபிகேஷனை ஏன் பார்க்கறதுலன்னா, உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் நீங்கள் வந்து வின்லாண்ட் கிளாசிஃபிகேஷன், காஸ் கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபை பண்ணி குழந்தைக்கு விசிறி விடுங்க. நல்லா அந்த வின்லாண்ட் கிளாசிஃபிகேஷன், காஸ் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே கிளாசிஃபை பண்ணி கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிசம்னு கிரேடு போடுறாங்க. கிரேடு போட்டுட்டு இது குணம் பண்ண முடியாது, தெரப்பி விடுங்கன்றாங்க. அப்போ குழந்தைய கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணிட்டு இந்த குழந்தைய குணம் பண்ண முடியாதுன்றதுக்கு எதுக்கு நான் அதுக்குள்ளே போகணும்? அதனால் நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. எல்லா யூஎஸ் போங்க, எந்த கண்ட்ரினா போங்க, கிளாசிஃபை பண்ணி க்யூர் பண்ண முடியாது தெரப்பின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நானும் அதே பண்ணணும்? அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அதை கிளாசிஃபை பண்ணேன் என்னோட ஆர்டரில். என்னோட ஆர்டர் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் டோ வாக்கிங்னா என்ன, ஹேண்ட் கிளாப்பிங்னா என்ன, கார்னர் சீயிங்னா என்ன, குரூப் பிளே, ஷேடோ பிளேயிங், என்னோட கேள்விகள் வந்து வேற எந்த இதுலையும் கேட்க மாட்டாங்க. நான் கேட்குற இந்த 60 கேள்விகள் வந்து உலகம் முழுக்க எந்த மருத்துவரும் கேட்க மாட்டாங்க. செல்ஃப் டாக், செல்ஃப் லாஃப், ப்ரைவேட் பார்ட்ஸ், ஃபிக்ஸட் ஐடியாஸ், சோஷியல், ஐ கான்டாக்ட், ஆங்கர், அடமெண்ட், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஓவர் எக்ஸைட்மெண்ட். இப்போ நான் உங்களுக்கு கேட்டேன்ல, ஹைப்பர் ஆக்டிவ், ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி, இது வேற எங்கேயா கேட்டிருக்காங்களா? இதெல்லாம் வந்து நீங்க கேட்க எடுத்து இதெல்லாம் நம்ம பண்றோம், இதெல்லாம் ஒரு இது, அது வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அது தெரியாம நம்ம ஒரு நாள் இருந்திருக்கிறோம். நீங்க கேட்ட மோஷன் போனா கையில எடுத்துடுறாங்க, செவத்துல தேய்க்கிறாங்க, தரையில தேய்க்கிறாங்க. ஆனா குழம்பு சாதம், தயிர் சாதத்தை கையில எடுத்தா ஒதுறாங்க, இப்படி துடைக்கிறாங்க, வாய் சுத்தி பட்டா துடைக்கிறாங்க. இது ஒரு சிம்டம், இதுக்கு மருந்து இருக்குன்னு நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. உங்க வீடியோவை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம், நீங்க போனீங்கன்னா அந்த பேபி இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து வீடியோனாலதான் வந்து எல்லாத்தையும் தெரியுதுங்க. இது என்னன்னா உலகம் முழுக்க போனாலும் இதுக்கு தெரப்பி தான்.
ஆமா எல்லாம் அங்க போவாங்க. இதுக்கு உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே முதல் தடவை நான் தான் இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை பயனடைஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு தடவையும் 1 மணி நேரம் பேசுகிறேன் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, அந்த மிஸ்டேக் நடக்காம பார்த்தீங்கன்னா சந்தோஷம். என்ன இப்பன்னா ஒரே நிமிஷம் வச்சுக்கோங்க, நான் வீடியோ முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் இஸ் டு பி கன்சிடர்ட். ஆட்டிசம்ன்றது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு விஷயமா நினச்சிக்க கூடாது. உலகம் முழுக்க கிளாஸிஃபை பண்ணி அவங்கள லேபிள் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கிளாஸிஃபை பண்ணி க்யூர் பண்ணுறது தான் எனக்கு. நீங்கள் எங்கே சுற்றினாலும் அது கடைசியில் இன்டர்னல் மருந்து கொடுத்தா தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக முடியும். நீங்கள் தெரப்பி விட்டுட்டே, இப்போ நீங்கள் தெரப்பியில் போய் கேட்டால் நிறைய பேர் தெரப்பி தான் உள்ளார மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இல்லை. ஹோமியோவில் இன்டர்னல் மெடிசன் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக மேஜிக்கலாக வேலை பார்க்கும். இல்லை ஆக்சுவலாக இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் தெரப்பி கொடுத்தோம். அவன் ஆக்சுவலாக மருந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் நடக்குதான் எல்லாமே பண்ணுறான். சரி சைடில் நம்ம தெரப்பி கொடுத்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த தெரப்பினால தான் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் தான். நம்ம குழந்தை குணமாகணும். எதுனாலும் எப்படி சொல்கிறது, கிரெடிட்டை யார் வேணால் எடுத்துக்கிட்டோம், ஆனால் க்யூர் பண்ணுற வேலையை நான் பார்த்துறேன். இல்லை அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே மெடிசன் சாப்பிடும்போது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. எனக்கு வந்து க்யூர் பண்ணுன்றது தான் என்னோட வேலை. ஆனால் அந்த கிரெடிட்டை வேற யாராவது எடுத்துட்டாக்க ஓகே, சாமி குணம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும் நோயை குணம் பண்ணியிருப்பேன். நான் கடவுள் தான் குணம் பண்ணுறேன், நான் குணம் பண்ணல. கடவுளை தான் நீங்கள் நம்பணும். நான் அந்த மருந்தை மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அது கிரெடிட் வந்து கண்டிப்பாக நான் எப்பவுமே கடவுளுக்கு கொடுத்துருவேன். என்றைக்குமே அந்த கிரெடிட்டை நான் எனக்கு எடுத்துட்டது இல்லை. அதனால இந்த மாதிரி ஹியூமன்ஸ் ஷேர் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஞானத்தை கொடுத்து இதுக்கு இந்த மருந்தை கண்டுபிடிக்க வச்சு இத்தனாயிரம் ஆட்டிசம் குழந்தைங்க மதர்ஸ்க்கு தீர்வு கொடுக்க வச்ச கடவுள், இது வந்து நானே சிந்திச்சேன். நானே அந்த ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை கடவுளுக்கு தான் கொடுக்க விரும்புகிறேன். நான் இதை எடுத்துக்கவே விரும்பல. இது ஹியூமன்ஸ் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணி கூட இது நான் கண்டுபிடிச்சிட்டேன் மருந்து, நான் குணம் பண்ணுறேன் நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் எனக்கு அதை பண்ணுறாரு. நான் தொடுற பேஷண்ட்டு கடவுள் தொடுறாரு, கடவுள் குணம் பண்ணுறாரு. அந்த கிரெடிட் என்றைக்குமே நான் எடுக்கல. அதனால் அதை யார் ஷேர் பண்ணாலும் எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அது பிரச்சனை இல்லை. என்னோட கடமையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன். இது வந்து உள்ளார மருந்து கொடுத்து குணம் பண்ணுறது உலகம் முழுக்க. என்கிட்ட இதுலேருந்து அப்போ என்ன அரப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆஃப்ரிக்காலேருந்துலாம் டிரான்ஸ்லேட்டர்ஸோட அவ்வளோ பேர் மருந்து எடுக்கிறாங்க. வாட்ஸ்அப் வீடியோ காலில் மேலே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க மைக்கோட, கீழே அவங்க வந்து இங்கிலீஷ் லேடியாக இருப்பாங்க, கீழே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ஆஃப்ரிக்கனாக இருப்பாங்க. அவங்க பாஷையில் அவங்க பேசுவாங்க, அவங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. நான் கொடுக்குற மருந்தை அவங்க எடுத்து எத்தனை குழந்தைங்க குணமாயிருக்காங்க. அவங்களுக்குலாம் என் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த குழந்தைங்களாம் குணமாகி அவங்களாம் அவ்வளோ மருந்து சாப்பிட்டு அவங்களாம் அவ்வளோ சரியாகி எவ்வளோ பேர் வராங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு நாள் வேர்ல்டு வைட், ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு நாள் இந்த உலகமே வந்து இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு மருந்து கேட்டு என் வாசலில் நிற்கும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சேலஞ்ச் பண்ணேன். அவர் வந்துட்டு விர்ச்சுவல் ஆட்டிசம் என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணல. இவங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பேசுறது, என்னோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் என் கணவர் தான். அவர் டாக்டர், நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன சம்மந்தமே எல்லாம் வளர இல்லை, நான் பண்ணுறது கரெக்ட் தான், இதை டெலிட் பண்ண நின்றாரு என் ஹஸ்பண்ட் அந்த வீடியோவை. நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு அது ட்ரெஷர். அன்னைக்கு நான் டெலிட் பண்ணி தான் இன்னைக்கு காணாமல் போயிருப்பேன். அன்னைக்கு பேசினாங்கல்ல அவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் குற்ற உணர்ச்சியில் இப்படிலாம் கமெண்ட் போட்டுமே இதெல்லாம் உண்மைதான் போலன்னு இன்னைக்கு வெட்கப்பட்டுட்டு தான் இருக்க முடியும். ஆனால் பரவாயில்ல, அவங்களுக்கு பதில் சொல்றதோ அவங்கள இது பண்ணுறதோ என் வேலை கிடையாது. இது நான் உண்மை என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கும், அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்குள்ள மருந்து லட்டு மாதிரி இருக்கு. வந்துட்டு ஒரு வருஷத்துல சரி பண்ணி முடிச்சுட்டு போறதை விட்டுட்டு இப்படி லேட் பண்ணி விட்டு சாப்பிட்றாங்களே அந்த வீடியோவே போடுறேன். இதோட வேல்யூஸ் தெரியலையேன்னு வருத்தமா இருக்கு. நீங்க உலகம் முழுக்க அமெரிக்காலேருந்து, குவைத்லேருந்து, லண்டன்லேருந்து எத்தனை பேர் இங்கே டிக்கெட் போட்டு வந்து நேராக என்னை பார்த்துட்டு மருந்து வாங்கி போய் பிள்ளையை குணம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னை யூஸ் பண்ணிக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபாரின்லேருந்து, யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து எத்தனை கண்ட்ரிலேருந்து தேர் ஃப்ளையிங் லிட்ரலாக ஃபாரின் வேலை. நேற்று வந்து அவர் வீடியோ காமிச்சவர் அமெரிக்காவில் இந்த பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவில் செட்டில் இருக்காரு பொண்ணுங்களுக்காண்டி. அவங்க வந்து என்கிட்ட மருந்து வாங்கி போய் குணம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு இந்த அருமை தெரியலையே. உடனே வந்து இந்த மருந்து சாப்பிட்டு க்யூர் பண்ணி போயிட்டே இருக்கலாம்.
நேத்தெல்லாம் ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு விர்ச்சுவல் ஆட்டிசம், அவ்வளோ அழகா இருக்கா. ஆனா கம்ப்ளீட்டா அவ பண்ற ஆக்டிவிட்டி பத்தி எல்லாருமே முகம் சுளிக்கிற மாதிரி. எவ்வளவு பாவம். அது நான் 19 வருஷம் ஆச்சு நான் கிளினிக் போட்டு. நான் கேட்டேன் 17 வயசு தான் அவங்க பொண்ணுக்கு. நான் கிளினிக் போட்டு 19 வருஷம் ஆச்சு. நீங்க ஒரு 2 வயசுல வந்து குணம் பண்ணி இந்த பொண்ணை படிக்க வச்சு டாக்டர் கலெக்டர் ஆகி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. உங்களுக்கு புரியுதுங்களா? 15 வருஷம் 20 வருஷம் தெரப்பி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஹோமியோ மெடிசன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமே. நிறைய பேருக்கு தெரியல. இப்போ உங்க வீடியோ பார்த்தா எங்களுக்கே தெரிஞ்சது. எத்தனாயிரம் பேர் கியூர் ஆயிருக்காங்க. எத்தனாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். இது வந்து நான் உங்க வீடியோ பார்த்தா நான் இங்க வந்தேன். நிச்சயமா இதுக்கு மேல கரெக்டா ப்ராப்பரா எடுக்கணும். நான் இந்த மாதிரி ப்ராப்பரா மருந்து விட்டு விட்டு எடுக்கிறவங்களுக்கு நீங்க போய் தெரப்பியே கொடுங்க, 1 வருஷம் கழிச்சு வாங்க, 2 வருஷம் கழிச்சு வாங்கன்னு நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு இனிமே அனுப்பிடுவேன். ஒழுங்கா ரெகுலரா ஃபாலோ பண்ணலனா அப்ப நீங்க போயிட்டு 6-7 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் வந்தா பக்தியா எடுப்பீங்க. இந்த மருந்தை பக்தியா எடுக்கணும். அப்புறம் நம்ம குழந்தை குணம் பண்ணுன்ற வெறி இருக்கணும். அந்த அம்மாங்களுக்கு ட்ரீட் பண்றது எனக்கு ஹாப்பி. அது புரியாதவங்களுக்கு நான் ட்ரீட் பண்றது இல்லை. இப்போ நான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் கூட சொல்றேன். வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை மருந்து வாங்குறது, எப்பயாவது வருது, சளி இருந்துச்சு காய்ச்சல் இருந்துச்சுன்னு காரணம் சொல்லக்கூடாது. சளி இருமல் காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த மருந்து கொடுத்துட்டே இங்கிலீஷ் மருந்து என்ன வேணா கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட ஃபீவர் செட் காஃப் கோல் செட் வாங்கிக்கணும். நீங்க இந்த மாதிரி விட்டுட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. லவ் யூ ஆல். நன்றி.